அமருவோம். சிலுவையின் வழியாக வாழ்வளிக்கின்ற ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தினாலே உங்களை மீண்டொரு முறை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இயேசு கிறிஸ்து லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனத்தில் இரண்டாவதாக சிலுவையிலே ஒரு வார்த்தை சொன்னதை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது யாருக்காக சொன்ன வார்த்தை? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தபோது 2 கள்வர்களை அவருடைய 2 பக்கத்திலேயும் அறைந்து இயேசு கிறிஸ்துவை நடுவாக தொங்கவிடப்பட்டதை சுட்டிக்காட்டுகின்றது. இப்பொழுது இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறதான வேளையிலே அத்தனை மக்களும் இயேசு கிறிஸ்துவை இகழுகின்றார்கள். அத்தனை மக்களும் இயேசு கிறிஸ்துதான் தேவகுமாரன் என்பதை மறுத்து பேசுகின்றார்கள். பிரதான ஆசாரியர்களும் வேத பாரகர்களும் போர் சேவகர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவை இகழுகின்றார்கள். ஒருவர் கூட இயேசு கிறிஸ்து மேசியா என்றோ, ஒருவர் கூட இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்றோ சொல்வதற்கு அந்த சூழ்நிலை சாதகமாக இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அவருக்கு இருந்ததான அந்த அழகு இல்லாமல் போயிற்று. ஒரு இரட்சகரை சிலுவையிலே, ஒரு இரட்சகர் சிலுவையிலே மரிக்க முடியுமா? இல்லை என்று சொன்னால், சிலுவையில் மரிக்கிற ஒரு மனிதன் இரட்சகராக இருக்க முடியுமா என்கிறதான ஒரு கேள்வி அனைவருடைய மனக்கண்களுக்கு முன்னதாக வந்து நின்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது 2 மரண தண்டனைக்கு உட்பட்டதான 2 கள்வர்களை இயேசு கிறிஸ்துவனுடைய 2 பக்கத்திலேயும் சிலுவையிலே அவர்கள் கட்டி வைத்திருக்கின்றார்கள். அன்பு செல்வங்களே, இந்த வேளையிலே 2 பேருமே இயேசு கிறிஸ்துவை இகழுகின்றதாக நாம் வேதத்திலே மத்தேயு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 27வது அதிகாரம் 44வது வசனத்திலே நாம் கண்டுகொள்ள முடிகின்றது. ஆனால் லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிறதான வேளையிலே ஆண்டவர் ஒருவனை பார்த்து சொல்லுகின்றார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லி. அப்படியானால் இந்த சிலுவை ஒரு மனிதனை என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால், மாற்றமடைய செய்திருக்கின்றது. 2 பேருமே இயேசு கிறிஸ்துவை இகழுகின்றார்கள். இவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? நீ உண்மையிலேயே இரட்சகராக இருப்பாயே என்று சொன்னால், நீ எங்களையும் ரட்சித்து நீயும் உன்னை ரட்சித்துக் கொள் என்று சொல்லுகிறார்கள். போர் சேவகர்களும் வேதபாரர்களும் பரிசேயர்களும் இன்னும் சதுசேயர்கள் கூட இயேசு கிறிஸ்துவை நீ இரட்சகரானால் உன்னையே நீ ரட்சித்துக் கொள் என்று சொல்லுகின்றார்கள். இவர் சொல்லுகின்றார், 2 பேரும் சொல்லுகின்றார்கள், முதலாவதாக நீ உண்மையிலேயே இரட்சகராக இருந்தால் உன்னையும் ரட்சித்துக்கொள், எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று சொன்னார். ஆனால் ஒருவனுக்கு மட்டும் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், பரதேசி என்கிறதான ஒரு இளைப்பாறுதலான இடத்தை கொடுக்கின்றதை நம்மால் கண்டுகொள்ள முடிகின்றது. யார் இவர் என்பதை குறித்து இவருடைய பெயர் நம்முடைய வேதாகமத்திலேயோ மற்ற எந்த வரலாற்று புத்தகங்களிலேயும் நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் ஒரு சில பாரம்பரியங்களிலே இந்த மனிதர் யார் என்பதை நாம் கண்டுகொள்ள முடிகின்றது. யார் இந்த மனிதர்? பரபாஸ் என்று சொல்லக்கூடியதான கிளர்ச்சியாளன் ஒருவன் இருந்தானே, அந்த கிளர்ச்சியாளர்கள் கூட்டத்தில் இருந்தவர்கள் என்று சொல்லி அந்த பாரம்பரியமானது சொல்லுகின்றதை நம்மால் கண்டுகொள்ள முடிகின்றது. அன்புக்குரியவர்களே, அப்படியானால் ஒருவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை இகழுகின்றான். நீ உண்மையிலேயே கிறிஸ்துவாக இருப்பாயே ஆனால் உன்னை நீ ரட்சித்துக்கொள், அதோடு கூட எங்களையும் நீ ரட்சித்துக்கொள் என்று சொல்லுகின்றார். ஆனால் இன்னொருவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நமக்கு தரப்பட்டிருக்கிறதான தண்டனை, நாம் செய்த தவறுகளின் மூலமாக
நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இது நியாயம் என்பதை அவன் அங்கே சிலுவையிலே சொல்லுகின்றதை நாம் பார்க்க முடிகின்றது. மற்றவனை அவன் கண்டிக்கின்றதை நீங்கள் பார்க்க முடிகின்றது. அப்படியானால் சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவானவர் மன்னிக்க சொன்னாரே, யாரை மன்னிக்க சொன்னார்? யார் யாரை அவரை ஏளனமாக பேசினார்களோ, யார் யார் அவரை மிகவும் கேவலமாக நடத்தினார்களோ, அவரை துன்புறுத்தினார்களோ, அந்த மக்களை இவர் என்ன செய்ய சொல்லுகிறார் என்று சொன்னால் மன்னிக்க சொல்லுகின்றார். அப்படியானால் பரபாஸ் என்ன கற்றுக் கொடுத்தான்? வன்முறையின் மூலமாக ஒரு பெரிய அரசாங்கத்தை, ஒரு ராஜ்யத்தை அமைத்துவிட முடியும் என்று சொல்லி அவனுடைய சிந்தை இருந்தது. ஆனால் இவருடைய சிந்தை, இவர் அமைக்க போகக்கூடியதான அந்த ராஜ்யமானது வன்முறையின் மூலமாக அல்ல, அது அன்பின் மூலமாக வருகிறதான ஒரு ராஜ்யம் என்பதை அவன் அந்த சிலுவையின் மூலமாக அவன் கண்டுகொள்கின்றதை நம்மால் கண்டுகொள்ள முடிகிறது. இரண்டு பேரும் ஒரே சூழலில் இருக்கக்கூடியதானவர்கள். ஆனால் இரண்டு பேருடைய பார்வையும், இரண்டு பேரும் சிலுவையை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இரண்டு பேரும் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறதான இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார்கள். ஆனால் இரண்டு பேருடைய பார்வையும் வித்தியாசமானது. ஒருவன் சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்துவை இகழ்ந்து பேசுகிறான், நீ உண்மையிலேயே கிறிஸ்துவானால் எங்களை நீ ரட்சி, உண்மையும் நீ ரட்சித்துக்கொள். ஆனால் இவன் அவனை கடிந்து கொள்ளக்கூடிய நிலைமைக்கு கடந்து வருகிறான். அப்படியானால் நான் ஒரு பாவி என்பதை அவன் அந்த இடத்திலே ஏற்றுக்கொள்கின்றான். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறதான அந்த இயேசுவானவர் எந்த குற்றமும் செய்யவில்லை என்பதை எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவர் ஆணித்தரமாக அவர் அறிவிக்கின்றது நாம் பார்க்கிறோம். நான் இதிலே கொடுக்கக்கூடியதான தலைப்பு என்னவென்று சொன்னால், சிலுவையிலே தொங்கிய சீஷன் என்று சொல்லி நான் அழைக்க விரும்புகின்றேன். சிலுவையிலே தொங்கிய ஒரு சீஷன். ஒருவேளை அந்த பகுதியில் இருக்கிறதான எல்லா மக்களும் அவனை கள்வனாக பார்க்கலாம். ஆனால் இயேசுவின் பார்வையிலே அவனை தன்னுடைய சீஷனாக அவர் ஏற்றுக்கொள்ளுகின்றதை நம்மால் கண்டுகொள்ள முடிகின்றது. இந்த வேதத்தின் பின்னணியங்களை நீங்கள் இன்னும் சற்று ஆழமாக எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை அவன் சிலுவையிலே அவன் அறிவிக்கின்றதை பார்க்கிறோம். ஒரு சீஷனுடைய கடமை என்ன? சீஷன் எத்தனை இக்கட்டுகள் இருந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை துன்பம் வந்தாலும் அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவன் அந்த குருவினுடைய போதனைகளை அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பிரசங்கிக்க வேண்டும். அவன் சிலுவையிலே பிரசங்கிக்கின்றான். இவர் ஒரு பரிசுத்தமானவர். நான் என்னுடைய குற்றத்திற்காக நான் இப்பொழுது சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இவரோ ஒரு நீதிபரர் என்பதை யார் இவரை குற்றம் சாட்டினார்களோ, யார் இவரை சிலுவையில் அறையும் என்று சொல்லி மிகுந்த சத்தத்தோடு சொன்னார்களோ, அந்த மக்கள் மத்தியிலே, அந்த வேதபாரகர்கள் மத்தியிலே, அந்த பரிசேயர்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவை அவன் பரிசுத்தராக காண்கின்றான். ஏன் அங்கு நின்று கொண்டிருந்த ரோம சேவகர்கள் இல்லை என்று சொன்னால் அங்கே வேதபாரகர்கள் இருந்திருக்க முடியும். அநேகர் நின்று கொண்டிருக்கிறார்கள். சமயத்தை சார்ந்த சமய நூல்களை போதிக்கிற அநேக மக்கள் நின்று கொண்டிருக்க முடியும். ஏன் கல்லுகளை எடுத்து கூட அவனை எரிந்திருக்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் மரியாள் கூட ஒரு விசை இயேசு கிறிஸ்துதான் ரட்சகரா என்று சொல்லி கேள்வி கேட்கக்கூடியதான ஒரு நிலைமைக்குள்ளாக இருந்த வேளையிலே இவர் எப்படி அவரை காண்கிறார் என்று சொன்னால், இவர் ஒரு பரிசுத்தராக காணுகின்றார், இவர் ஒரு நீதிபரராக காணுகின்றார். இவர் எந்த குற்றத்தையும் செய்யவில்லை. நாம் இன்றைக்கு தண்டனை அனுபவித்திருக்கிறோமே, அந்த தண்டனை நம்முடைய குற்றங்களின் மூலமாக வந்தது, நம்முடைய செயல்களின் மூலமாக வந்தது. ஆனால் இவர் இன்றைக்கு தண்டனை அடைந்திருக்கிறாரே, அவருடைய தண்டனை நியாயமற்றது என்பதை எல்லா மக்களுக்கும் முன்பதாக அவன் அறிவித்தான். இயேசுவுக்கு நீங்கள் வழங்கிய தண்டனை, ஒருவேளை அவன் சொன்ன பதத்திலே இன்டைரக்டான அர்த்தங்கள் புதைந்திருக்கிறது. நீங்கள் இவருக்கு தண்டனை வழங்கி இருக்கிறீர்களே, இந்த தண்டனை நியாயமற்றது என்பதை அவன் அங்கே சொல்கிறார். இவர் ஒரு நீதிபரர், இவர் ஒரு பரிசுத்தர், இவர் ஒரு ரட்சகர் என்பதை அவர் அங்கே ஆழமாக சொல்லுகின்றதை நாம் பார்க்க முடிகின்றது. எப்படி அதை நாம் கண்டுகொள்ள முடிகின்றது? வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதை புரிந்து கொள்ள முடியும். இயேசுவை நோக்கி அவன் சொல்லுகின்றான், ஆண்டவரே என்று அழைக்கின்றான், நீர்தான் என்னுடைய ரட்சகர். எல்லா ஜனங்களும் மறக்கின்றார்கள், இவரை நிச்சயமாக ரட்சிக்க முடியாது. வழியில் சென்று கொண்டிருப்பவர்களும் இயேசுவை குத்தினவர்களும் அவ்வளவு பரிகாசப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். காலை 9வது மணி நேரத்திலிருந்து 12வது மணி நேரம், சுமார் 3 மணி நேரத்திற்குள்ளாக ஒரு மனிதன்
சிலுவையை பார்த்தது நிமித்தமாக அவனுடைய வாழ்வானது மாற்றப்படுகிறது. அவனுடைய வாழ்வானது அவன் இயேசுவை பார்த்த அந்த விதம், இயேசுவை பார்த்த ஒரு பார்வை முற்றிலும் மாறான ஒன்று. இன்றைக்கு நாம் இயேசுவை பார்க்கும்படியாக, சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறதான இயேசுவை தரிசிக்கும்படியாக இந்த இடத்துல நான் கடந்து வந்திருக்கிறேன் என்று சொன்னால், நான் எந்த கோணத்தில் இயேசுவை பார்க்கின்றேன்? அவர் நிச்சயமாக ஆணித்தரமாக சொல்கிறார், இவர்தான் இரட்சகர், இவர்தான் இரட்சகர், ஆண்டவரே நீர்தான் மேசியா என்பதை அவர் அறிவிக்கின்றது நம்மால் கண்டுகொள்ள முடிகின்றது. அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் உம்முடைய ராஜ்யத்தில், உம்முடைய ராஜ்யம், எந்த ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி பரபாஸ் கிளர்ச்சியின் மூலமாக ஒரு ராஜ்யத்தை கட்ட நினைத்தானோ, அந்த ராஜ்யத்தை இவர் கட்டுவதற்காக வரவில்லை. ஆனால் அந்த ராஜ்யம் எனக்கு முக்கியமல்ல, ஆனால் நீர் கட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு ராஜ்யத்தை நினைத்து இந்த பூமியிலே அந்த ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி பிரசங்கித்தீரே, அந்த ராஜ்யத்திற்கு நேராக என்னை திருப்புகிறேன் என்று சொல்லி அவர் அங்கே திரும்புகின்றதை நம்மால் கண்டுகொள்ள முடிகிறது. அப்படியானால் இதனுடைய அர்த்தம் என்ன? சதுசேயர்கள் சொல்லுகின்றார்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லி. ஆனால் அதே சதுசேயர்கள் மத்தியிலே இவர் சொல்லுகிறார், உயிர்த்தெழுதல் நிச்சயமாக உண்டு, இன்னும் ஒரு சில மணி நேரத்தில், இல்லை என்றால் ஒரு நாளைக்குள்ளாக எனக்கு மரணம் நேரிடும். தன்னுடைய மரணத்தை குறித்து அவன் யோசிக்கவில்லை. நிச்சயமாக இயேசுவானவர் உயிர்த்தெழுந்து வருவார் என்பதை அவர் அந்த சிலுவையின் மூலமாக ஆணித்தரமாக சொல்லுகின்றது நம்மால் கண்டுகொள்ள முடிகின்றது. ஒரு சீஷனுடைய வேலை என்னவென்று சொன்னால், எத்தனை எதிர்ப்பாளர்கள் வந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, துணிந்து ஆழமாக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையை உரைக்க வேண்டும். அவனைத்தான் ஆண்டவர் சொல்கின்றார் சீஷன் என்று சொல்லி. ஆகவே ஒரு சீஷத்துவ பணியை அவர் அங்கே செய்கின்றதை நம்மால் கண்டுகொள்ள முடிகின்றது. இயேசு கிறிஸ்துவனுடைய ரிப்ளை எதுவாக இருக்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். அப்படி என்று சொன்னால் இயேசுவானவர் அவனுக்கு ஒரு சிறந்த ஒரு இடத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். சரித்திரத்திலே நீங்கள் புரட்டி பாருங்கள், வேதாகமத்தை திறந்து வாசித்து பாருங்கள். அப்படிப்பட்டதான பரதேசி என்கிறதான ஒரு இடத்தை வேறு எந்த ஒரு நபருக்கும் ஆண்டவர் கொடுத்ததாக வேதாகமத்தில் சான்றுகளே இல்லை. ஆனால் இந்த மனிதனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், என்னோடு கூட நீ பரதேசியில் இருக்கக்கூடியதான ஒரு வாய்ப்பை நான் வழங்குகிறேன் என்று சொல்லி அவனுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கின்றதை நம்மால் கண்டுகொள்ள முடிகின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கடந்து வந்து நிற்கின்றோம். பிதாவானவர் என்னென்ன காரியங்களை குமாரனுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த பூமியிலே அனுப்பினாரோ, இயேசுவானவர் எதை பிரசங்கித்தாரோ அதை இயேசுவானவர் சிலுவையிலே செய்து நிறைவேற்றுகின்றதான ஒரு காரியம். எப்படி? ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒரு இளைய பிள்ளை என்ன செய்கிறான் என்று சொன்னால், எல்லாவற்றையும் விட்டு அநியாயமாக சென்று விடுகிறது. அவன் தெளிவடைந்தவனாக தன்னுடைய இல்லத்திற்கு கடந்து வருகிறார். அதை அவர் உண்மையாக சொன்னார். இப்பொழுது சிலுவையிலே அவர் நிறைவேற்றி காட்டுகின்றதை நம்மால் கண்டுகொள்ள முடிகிறது. எப்படி சிலுவையிலே நிறைவேற்றி காட்டுகின்றார்? இவன் ஆயுசு முழுக்க தவறு செய்தவன், எப்பேற்பட்ட மரண தண்டனைக்கு உரிய குற்றம் செய்த ஒரு மனிதன். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு மறு வாழ்வை அளிக்கின்றதை பார்க்கின்றோம். பிதாவானவர் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அனுப்பினாரோ, எதை இயேசு கிறிஸ்து போதித்தாரோ, அதை சிலுவையிலே இவனை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக அவர் நிறைவேற்றினார் என்பதை நம்மால் கண்டுகொள்ள முடிகின்றது. அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நாம் பாவம் செய்கிறதான வேளையிலே, குற்றம் செய்கிறதான வேளையிலே நாம் ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரமாக சென்று விடுகிறோம். பல வேளைகளிலே நாம் இந்த உயிர்த்தெழுதலை குறித்து, நித்திய ஜீவனை குறித்து ஒரு உணர்வற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மனிதன் நித்திய ஜீவனை நம்பினான். நித்திய ஜீவன் யார் கொடுக்க முடியும்? மேசியா, அதாவது இரட்சகர் கொடுக்க முடியும் என்பதை அவன் ஆணித்தரமாக நம்பினான். அந்த நம்பிக்கைக்கு ஆதாரமாக ஆண்டவர் அவனுக்கு சொன்னார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். அன்புக்குரியவர்களே, பேதுருவுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. சரி, நம்முடைய வேதாகமத்தை வாசித்து பாருங்கள். இரத்த சாட்சியாக மரித்தவர் தான். அதே போல பவுலை குறித்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கை கூட மிகவும்
பிரகாசமானதாக இருந்தது தான். கடைசியிலே அவருடைய வாழ்க்கை எப்படி ஆனது என்பதை நாம் வேதத்தின் ஆதாரங்கள் மூலமாக கண்டுகொள்ள முடியவில்லை. வேதத்திலே மற்ற எவருக்குமே பரதேசி என்கிறதான ஒரு அங்கீகாரம் வழங்கப்படவில்லை. இந்த மனிதனுக்கு ஆண்டவர் பரதேசி என்கிறதான ஒரு அங்கீகாரத்தை முதலாவதாக அவர் வழங்கியது நம்மால் கண்டுகொள்ள முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கடந்து வந்து நிற்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை நாமே அர்ப்பணிப்போம். ஒரு குற்றவாளிக்கு அவன் மனம் திரும்பியது நிமித்தமாக உடனடியாக அவனுக்கு ரட்சிப்பானது கடந்து வருகிறது. ஒருவேளை நாம் நினைக்கலாம், நம்முடைய நற்கிரியைகளின் மூலமாக நாம் நித்திய ஜீவனை அடைந்து விடுவோம் என்று சொல்லி. இவன் எந்த நற்கிரியையும் செய்யவில்லை. கிருபை, சிலுவை என்பது எதை காட்டுகிறது, எதை வெளிப்படுத்துகிறது? இயேசுவானவர் கிருபை உள்ளவர் என்பதை வெளிக்காட்டுகிறது. இந்த நபரின் மூலமாக அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அவராலே என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வேறொரு நாமமும் வானத்தின் கீழே தரப்படவில்லை என்று சொல்லி பேதுரு முழங்கினாரே. பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு அதற்கு முன்பதாகவே சிலுவையில் முழங்கிய அந்த ஒரு மனிதன், அந்த மனிதனுக்கு ஆண்டவர் பவுல் சொன்னாரே, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொன்னாரே. இவருடைய நற்கிரியைகளின் மூலமாக அவருக்கு அந்த ரட்சிப்பு வழங்கப்படவில்லை. அவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையின் மூலமாக, அவர் அந்த சிலுவையை பார்த்த விதத்தின் மூலமாக, சிலுவையை வித்தியாசமான கோணத்தில் அவர் பார்த்ததின் காரணமாக அவருக்கு அந்த பேரானந்தம் கிடைத்தது. அவருக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்வு கிடைத்தது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை சிலுவை தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் நாம் இந்த காரியங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் அடுத்த வருடம் தியானித்துக் கொள்ளலாம் என்று இல்லாதபடி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே அடுத்த மணி நேரம் எது நடைபெறும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த நிமிடத்திலே என்னை நான் ஒப்படைக்கின்றேன். சிலுவையிலே குற்றம் சாட்டப்பட்டதான ஒரு மனிதன் இப்படி வாழ்வு பெற்றானே, அதை போல எனக்கும் நீர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை தர வேண்டும் என்கிற சிந்தையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஒரு உயரிய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்விலே தந்து நம்மை நடத்துவாராக. சிலுவை மீது பாவியான உன்னை என்னோடு ஒன்றுபடுத்திக் கொண்டேன். உன் மன்றாட்டை கேட்டவுடன் உன்னை ஏற்றுக்கொண்டு இறையரசில் உனக்கு இடமளித்தேன். ஆமீன்.